நம்ம சோயா இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸு அதை வந்து இப்போ வந்து நம்ம பொரியலாக பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே ராவாகவே. இப்போ வந்து எண்ணெயை அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சோயா சாங்ஸ் போட்டுற வேண்டியது தான். நல்ல ப்ரோட்டீன் இருக்குது இதில். நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் வந்து இதுலேருந்து தான் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இதை பாயிலெலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை வதக்கிட்டனாலே நல்லா அந்த ஸ்மெல்லு போய்டும். இதுலேருந்து காய்கறிகள்லாம் இல்லாதப்போ நம்ம வந்து இதில் வந்து சோயா சங்க்ஸில் பொரியல் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தி, நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும். ₹10 தான் ஒரு பேக்கெட்டு. நம்ம சின்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து ₹10 தான். அதை வாங்கினோம்னாலே நம்ம 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். அதில் பொரியல் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரலையும் வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் இருந்தால் ராவாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆயிலும் எடுக்க போகிறது இல்லை இதில். அது வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லலாம். நம்ம ஃபுல்லாமே வந்து டீப் ஃப்ரை பண்ணுறது. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி பொரியலாக தான் சாப்பிட்றோம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து 2 ஸ்டெப் தான் இது. ஜஸ்ட் இதை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை வதக்கிட்டு இஞ்சி பூண்டை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சோயா சாங்ஸை வந்து வேக வச்சிடணும். ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை சோயா சாங்ஸை போட்டு மூடி வச்சுட்டோன்னா போதும். உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அது ஃபுல்லாக வெந்து வந்துடும். அடுத்தது எண்ணெய் ஊற்றி இதை வதக்கி அப்படியே கொட்ட வேண்டியது தான் இதில். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பச்சை மிளகா வேணுன்னா ஃபஸ்ட்டே அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா இல்லாதப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டு மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்க சாம்பார் பொடி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 or 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வதக்கிட்டோம்னா தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப காரம் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, 1 கப்பு, அதை அப்படியே இதில் போட்டுற வேண்டியது தான். நீங்கள் போடுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. நல்லா அது பாயில் ஆகி வரப்போ நல்லா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. 1:3 மாதிரி கிடைக்கும். அந்த அண்ணன் கூப்பிட்றாங்க. இப்போ வந்து இதில் ஆட் பண்ண எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கடைசியாக எண்ணெய் ஊற்றி இறக்குனா தான் நம்மளுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லாக இது வந்து கோட் ஆகிட வேண்டியது தான். இதில் கோட் ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணலாம். மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு தொட்டுக்கவும் எடுத்துகிட்டு போகலாம். இதை பொரியல் மாதிரி. பொரியல் ரெடி. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸ்ரீ ஃபேமிலி.